இன்னைக்கு நம்ம ஈவென்ட் லூப் இன் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இன்னும் நிறைய டெவலப்பர்ஸ்க்கு கன்ஃபியூஷனாக இருக்க ஒரு டாபிக். பட் டோன்ட் வரி, இன்னைக்கு நம்ம இந்த கான்செப்டை சிம்பிள் ஸ்டெப்ஸாக பிரேக் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். அது அட் ஏ டைம் ஒரு டாஸ்க் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 3 கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு சேம் ஆர்டரில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் மல்டிபிள் டாஸ்க்ஸ் அட் ஏ டைம் கூட ஹேண்டில் பண்ணும். லைக் ஃபெட்ச், செட், டைம் அவுட் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கூட ஹேண்டில் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் வெப் ஏபிஐ யூஸ் பண்ணி. ஸோ நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ரன் பண்ண என்னெல்லாம் தேவைன்னா கால் ஸ்டாக், வெப் ஏபிஐ ஆர் ப்ரௌசர் ஏபிஐ, ஸோ கால் பேக் கியூ இல்லைனா டாஸ்க் கியூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் லூப் தேவை. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் செட் டைம் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ தேர்ட் மறுபடியும் இன்னொரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் நான் ஒரு சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ்னு சொன்னோம்ல. ஸோ அப்போ அதே ஃப்ளோவில் தான் ரன் பண்ணோம் ப்ரோக்ராமை. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் பிகினராக இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்கன்னா, ஸோ என்ன நீங்கள் ஆக்சுவலாக நினைப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 செகண்ட் கழித்து இன்சைட் டைம் அவுட் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஹெட் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக அப்படி நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகிடும் தான். ஸோ அதுக்கப்புறம் எண்டு உடனே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் 2 செகண்ட் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்சைட் டைம் அவுட் பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் என்ன தான் சிங்க்ரன் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜாக இருந்தாலும், ஸோ செட் டைம் அவுட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ அது ஃபஸ்ட்டு வெப் ஏபிஐயில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு இப்போ அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் கால் ஸ்டாக் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ஆனால் அப்படி ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு அங்கேருந்து டாஸ்க் கியூக்கு ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ டாஸ்க் கியூவிலேருந்து எப்போ நம்ம கால் ஸ்டாக் எம்டி ஆகுதோ, இந்த டாஸ்க் கியூவில் இருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் ஸ்டாக் மூவ் பண்ணுற வேலையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் லூப் ஆக்சுவலாக பண்ணுது. ஸோ அது அவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ் இன்ஜின் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா கோடை பிளாக் பண்ண முடியாது ஜேஎஸ் இன்ஜின் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா சிங்க்ரனஸ் டாஸ்க்லாம் வேறு என்னெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அந்த டைமில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்டை உடனே பிரிண்ட் பண்ணிடுது. ஏன்னா இது ஒரு சிங்க்ரனஸ் டாஸ்க்னால. ஸோ நான் சொன்ன ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த செட் டைம் அவுட் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகிட்டு கடைசியாக நம்மளுக்கு இன்சைட் டைம் அவுட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ ஈவெண்ட் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. அது எப்போ கால் ஸ்டாக் எம்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ டாஸ்க் கியூவில் இருக்க எலமெண்ட்ஸை எடுத்து அந்த கால் ஸ்டாக்ல ஆட் பண்ணுறதோட வேலை தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஈவெண்ட் லூப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மைக்ரோ டாஸ்க் கியூன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் கியூன்னு சொன்னோம்ல. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா மேக்ரோ டாஸ்க் கியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க் கியூவில் என்ன வரும்னா ப்ராமிஸ் மூலயமா நம்மளுக்கு வர அவுட்புட்டை நம்ம மைக்ரோ டாஸ்க் கியூவில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மைக்ரோ டாஸ்க் கியூக்கும் இந்த டாஸ்க் கியூக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த மைக்ரோ டாஸ்க் கியூக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ இப்போ மைக்ரோ டாஸ்க் கியூ அண்டு மேக்ரோ டாஸ்க் கியூ ரெண்டுத்துலேயே ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈவெண்ட் லூப் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மெயின் கால் ஸ்டாக் எப்போ காலி ஆகுதோ, ஸோ அப்போ முதல்ல மைக்ரோ டாஸ்க் கியூவில் இருக்க விஷயங்கள்லாம் நம்ம கால் ஸ்டாக் மூவ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ எப்போ நம்ம மைக்ரோ டாஸ்க் கியூ காலி ஆகுதோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாஸ்க் கியூவில் இருக்க எலமெண்ட்ஸை எடுத்து கால் ஸ்டாக் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எண்டு பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா இது சிங்க்ரனஸ் டாஸ்க்கு. ஸோ அடுத்து செட் டைம் அவுட் இருக்குது. ஸோ ஆனால் இது 0 செகண்ட்ஸ் தான் டிலே இருக்குது. அப்புறம் ப்ராமிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் தானே ப்ரோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ப்ராமிஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ டாஸ்க் கியூவில் ஆட் ஆகும். ஸோ ஈவெண்ட் லூப் ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் கியூவில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஸ்டாக் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ்ன்றது பிரிண்ட் ஆகிட்டு ஈவன் தோ நம்மளுக்கு செட் டைம் அவுட்டோட டிலே 0 செகண்ட்ஸ் இருந்தாலும் அது டாஸ்க் கியூவில் தான் ஆட் ஆகிறதுனால மைக்ரோ டாஸ்க் கியூவில் இருக்க எலமெண்ட் கால் ஸ்டாக் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டாஸ்க் கியூவில் இருக்க எலமெண்ட் கால் ஸ்டாக் மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஈவெண்ட் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நம்ம சேனலுக்கு வந்து தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். Until then, keep learning and keep coding.